கிலோலையா தேங்காய் உண்டு? ஆமா, எல்லா காய்கறியும் கிலோல தான் உண்டு தாத்தா. நீங்க சொல்ல மாட்டீங்களா தாத்தா உங்க மருமகளுக்கு? சரி, அடுத்த வாட்டி காய்கறி கடை ரூல்ஸ் எல்லாம் இவளுக்கு நான் சொல்லி தந்துடுறேம்மா, கவலைப்படாத. ஊருக்கு போகிறதுக்குள்ள சொல்லி கொடுத்துருங்க. சரி, ஓகே. நீங்க எத்தனை கிலோ வேணும் ஆண்டி? 2 கிலோ போதும். அதே 2 கிலோ தான் இருக்கு. ஒரு தேங்காய் வச்சு நான் என்ன செய்வேன்? சரி கூடு. தாத்தா, இந்த ரூல்ஸ் சொல்லாம இந்த அட்டியை கூட்டுவாங்க. நாங்க கடையை மூடிட்டு வேற ஊர்ல தூக்கி போட்டுருவோம், பாத்துக்கோங்க. சரிம்மா. நீங்க இருக்கீங்க காலை கூட பார்க்க மாட்டோம். சரி, எவ்வளோன்னு பில்ல போடு. தேங்காடா தேங்காடா டுங்குடுங்குடுங்குடாய். பாபா, வேற பை வேணுமா? அதுலயே வச்சிடு. அப்படி அது காணலன்னா வேற பையில வச்சுட்டா. தேங்காவே ஏ மாங்காவே மாங்காவே. எவ்வளோண்ணா இது? எவ்வளோ? 45 ரூபாய். நின்று நான் ஒரு அரை கணக்கு போடுறேன். அரை கணக்கு. நோட்டு கிடையாதா உங்ககிட்டலாம்? இல்ல, நாங்க மனசு கணக்கு மாதிரி அரை கணக்கு போடுவோம். ஓ, சில கடையில கால்குலேட்டர் கூட பண்ணுவாங்க. உங்களுக்கு அரை கணக்குனா என்னன்னு தெரியாதா? தெரியாது எனக்குலாம். அப்போ எவ்வளோ இது? ஃபர்ஸ்ட் பல்லாரி 45, அடுத்து ப்ளஸ்ஸு யாரு நம்ம தக்காளி ஒரு 30, ப்ளஸ் பூண்டு ஒரு 20, அடுத்து தேங்காய் ஒரு 50. வேற என்னெல்லாம் வாங்கினீங்க? தேங்காய் ஒரு 50, உருளைக்கிழங்கு ஒரு 50, பூண்டுக்கு எவ்வளோச்சு? பூண்டு 1/4 கிலோக்கு மேல இருக்கும். அதான் 20 ரூபாய். சரி, இப்போ கணக்கு போட்டுருவோமா? பூண்டு விலை குறைஞ்சிட்டா? ஆமாப்பா, எனக்கு கணக்கு போட விடும்பா. 8 9 9 ஆடு 5னா 10 11 12 13 14 15 16 17 18 19 195 ரூபாய் கொடுக்கணும். 5 ரூபாய்க்கு வேணா நீங்க மல்லி இலை வாங்கிட்டீங்கன்னா ஈஸி. மல்லி இலை வந்துட்டு இருக்கா? புதினா இருக்கா? இருக்கு. மல்லி இலை புதினா வேணா? மல்லி இலை 5 ரூபாய், புதினா 5 ரூபாய். அப்போ எங்களுக்கு லாபம் கிடையாது. அப்போ நான் இப்படி சரியா? மல்லி இலை ஒரு 10 ரூபாய்க்கு, புதினா ஒன்று 5 ரூபாய்க்கு, மொத்தமாக 100 இல்லை 100 பாரு 210 ஆச்சா? அப்படிலாம் நாங்கள் லாபம் பார்க்க மாட்டோம். அப்போ உங்களுக்கு தான் லாபம் அதிகமாகும், எங்களுக்கு குறைஞ்சிரும். அதனால நான் 5 ரூபாய்க்கு வேணா கொடுக்குறேன். சரி, என்னமோ ஒன்று கொடு. எங்களுக்கு லாபம் வேணும், உங்களுக்கு லாபம் வேண்டாம்ல. நீங்கள் லாபத்தை வச்சு என்ன செய்வீங்க? போட்டு வரேன். இருக்கிற விலைக்கு காய்கறி வாங்கி வச்சுக்கணும். ஒரு லாரியை கூப்பிடுங்க, அவங்களால தூக்க முடியாது. என்னது லாரியை கூப்பிடணும்பா? நாங்களே தூக்கிட்டு போயிருவோம். கொடு. இங்க வாப்பா, நம்ம கொஞ்சம் சொன்னாதான் புரியும். வாப்பா, அங்கிட்டு ஏதப்பா தூக்க முடியலையே, தகுத்த முடியலையே. என்னடா இது? ஒரு காய்கறி பைய கூட தூக்கப்படலைங்க. நீங்க 2 பேரும் எவ்வளோ வெயிட்டு? இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் தூக்கி காமிக்கோம். ஈஸி பெட்டர், சால்ட் பெட்டர் எங்க 2 பேருக்கும். நான் உள்ள வந்துக்கிறேன். நான் உள்ள வரேன். தூக்க முடியலப்பா என்னால. தூக்க வரலைன்னு. சரிப்பா, நான் தூக்குறேன். இதெல்லாம் ஈஸி தான். தூக்க முடியலையே என்னாலையோ. ஏன் தூக்குடி? என்னாலையும் முடியல. அவன் அப்படியே சொன்னா. அவியெல்லாம் 3 பேர், நம்ம 2 பேரு. சரி, ஓகே. வேணும்னா நம்ம பஸ்ஸை வேணா கூப்பிடலாமா? இல்லாட்டி ஆட்டோ கூப்பிடலாமா? ஆட்டோலாம் இப்போலாம் வேண்டாம்,
கூப்பிடலாம். என்னப்பா இது கீழே விழுதீங்க? ஐயோம்மா, கை காலெல்லாம் வலிக்குதே. பஸ் டிரைவர் நில்லுங்க. இங்க வாங்க. எங்க அமெரிக்காக்கா? இங்க வாங்க தான் சொன்னேன். இந்த பைய தூக்கி அது மேல வைக்க முடியுமா? எல்லாரும் வாங்க. சரி நான் தூக்கிடுறேன். யாரு கிளம்ப? காமெடி பண்ணாதீங்க. பாத்து நாச்சி. அப்போ நாங்க காய்கறிக்கு என்ன பண்ணுவோம்? தெரியும், லிசா நான் ஒருத்தி இருக்கா. அவளை நான் கூட்டா உடனே வந்துருவா. கூப்பிடுங்க பாப்போம். யாரா இருந்தாலும் ஓகே தான். அலிசானா, இவ்வளோ கத்தி ஏன் கத்துறீங்க? கத்துனா எப்படி அவங்க வருவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கண்ணே. வந்துட்டேன். பரவாயில்லையே, காத்துலாம் உனக்கு நல்லதா கேட்குது. ஆனால் நீ செவுடுன்னு நினச்சிக்கிட்டேன். நான் ஒரு நிஞ்சா. என்னது நிஜாவா? நிஜாவா? ஆனா ஆமா, நானும் லிசா என் கூட ஒருத்தி இருக்கா. லிசா மோனானி என் கூட ஒருத்தி இருக்கா. நாங்க 3 பேரும் ட்வின்ஸ். அது கூடுக்கு மேல எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா. ஏஞ்சல் சாசகின். சரி, நீ உன் குடும்பத்தெல்லாம் சொன்னதெல்லாம் போதும். இந்த காய்கறி கீழே விழுந்து கிடக்கு. எவ்வளோ போடா? காய்கறி பை எடுத்து மேலே வை. அவ்வளோதானே. சரி, நம்ம எல்லாரும் சொல்ற வேலையை செய்வோம். அங்க போய் நம்ம எல்லாரும் தள்ளி விட்டுருவோம் இந்த காய்கறியை. புரிஞ்சுதா? சரி, ஓகே. அவளே அந்த பையை தூக்குறாளான்னு பார்ப்போம். நிஞ்சானா அவன் இருப்பு இருப்பா. எல்லாரும் வாங்க. நீங்க தான் வாங்க. மியூசிக் எதுக்கு போடுறீங்க அதுக்குன்ட்டு? நாங்க வாயில தள்ளணும். எல்லாரும் அங்க மாக்க தள்ளுங்க. அவளே இழுத்துட்டு வருவா. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நிஞ்சானா எவ்வளோ பெரிய நிஞ்சாவா இருக்கான்னு. நான் என்னையால தள்ள முடியாது. சரி, ஒன்னால முடியாதுன்னா விடுடி. தாராடு